நமஸ்கார். நான் தான் உங்க குட்டி ஆர்ஜே வஷிதா பேசுறேன். நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில வெள்ளிக்கிழமை நம்ம குட்டீஸ் சுட்டீஸ்க்காக இனி குட்டீஸ் நேரம் கேட்கலாம். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இந்த வார குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல சிறார் இலக்கிய எழுத்தாளர் உமாநாத் செல்வன் என்ற வெளியன் அவர்கள் இணைய இருக்கிறாங்க. வாங்க குட்டீஸ் கதையை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வெளியன் அவர்கள் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா? மின்னியல் மற்றும் மின்னணுவியல்ல பொறியியல் படிப்பை முடிச்சிட்டு எம்டெக் படிப்பையும் முடிச்சிட்டு மென்பொருள் துறையில பணியாற்றி வராங்க. சிறார் இலக்கியத்துல 31 புத்தகங்களையும் 250க்கும் மேற்பட்ட சிறார் சிறுகதைகளையும் எழுதியிருக்காங்க. தமிழ்ல உள்ள அனைத்து முன்னணி இதழ்கள்ல குழந்தை வளர்ப்பு மற்றும் குழந்தை இலக்கியம் தொடர்பான கட்டுரைகளையும் எழுதியிருக்காங்களாம். வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக கிட்டத்தட்ட 8000க்கும் மேற்பட்ட பெற்றோர்களை இணைத்து உலகெங்கிலும் உள்ள பெற்றோர்கள் கேட்டு பயன்பெறும் விதமாக தினமும் கதைகளை பதிவு செஞ்சுட்டு வராங்க. மற்றும் 2021ஆம் ஆண்டுல இருந்து தமிழ்நாடு சிறார் எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் முதன்மை செயலாளராகவும் இருக்கிறாங்க. தமிழகம் முழுவதிலும் உள்ள அரசு பள்ளி குழந்தைகளுக்கு வாசிப்பு முகாம் என்ற பெயர்ல புத்தக அறிமுகமும் செஞ்சுட்டு வராங்க. இல்லம் தேடி கல்வி திட்டத்துல மாநில ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உள்ளார். தமிழ்நாடு அரசின் பாடத்திட்ட குழுவிலும் நூலக புத்தக தேர்ந்தெடுக்கும் குழுவிலும் பங்கேற்றுள்ளார். அடுத்ததா வெளியன் அவர்கள் வாங்கிய விருதுகள் என்னன்னு நம்ம கேட்கலாமா? சிறந்த குழந்தை இலக்கியத்திற்கான தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் விருது, ஆனந்த விகடன் வழங்கிய சிறந்த குழந்தை இலக்கியத்திற்கான விருது, சிறார் இலக்கிய பங்களிப்பான சேசன் சன்மார்க்க விருது, சென்னை புத்தக கண்காட்சி மற்றும் தேசிய குழந்தைகள் புத்தக திருவிழாவிலும் சிறந்த குழந்தை இலக்கியத்திற்கான விருது மற்றும் செம்மொழி தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டமும் வழங்கி சிறப்பித்துள்ளது. அடுத்ததா நியூஸ் 7 வழங்கிய யுவரத்னா விருது, VIT வழங்கிய சிறந்த முன்னாள் மாணவருக்கான விருது என பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார். தீவிர வாசிப்பு, பயணம், இலக்கிய விமர்சனம், புகைப்படக்கலை ஆகியவற்றின் மீது ஆர்வம் கொண்டுள்ள இவர் குழந்தைகளுக்கு கணிதம், அறிவியலின் மீது ஆர்வம் ஏற்படும் உரைகளையும் தொடர்ந்து நடத்தி வருகிறார். சோ வாங்க குட்டீஸ், வெளியன் அவர்கள் பகிரும் கதையை கேட்டுடலாமா? அன்பிற்கு 1000 முகங்கள். கதை எழுதியவர் விழியன். பேருந்து கிளம்பியது. புளியம்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியிலிருந்து திருப்பூருக்கு வண்டி கிளம்பியுள்ளது. அங்கே நடக்கும் புத்தக கண்காட்சிக்கு மாணவர்களை ஆசிரியர் வீராசாமி அழைத்து செல்கின்றார். பேருந்திற்கு டீசல் செலவு மட்டும் கொடுத்தால் போதும் என ஓனர் சொல்லிவிட்டார். இப்போது 8வது வருடமாக அழைத்து செல்கின்றார். சதீஷுக்கு ஆனால் இதுதான் முதல் முறை. கடைசி நிமிடம் வரையில் போவானா இல்லையா என தெரியாமல் இருந்தது. மதிய உணவினை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வர சொல்லியிருந்தார். அவருக்கு நெகிழி பயன்படுத்துவது அறவே பிடிக்காது. டிஃபன் பாக்ஸ் அவன் வீட்டிலேயே இல்லை. வழக்கமாக பள்ளியில் மதியம் சத்துணவு சாப்பிட்டு விடுவான். அப்பாவும் அம்மாவும் டிஃபன் பாக்ஸ் எடுத்து செல்லும் வழக்கம் இல்லை. வேலை செய்யும் இடத்திலேயே அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள். தங்கைக்கும் சத்துணவு. கடைசியில் பக்கத்து வீட்டில் டிஃபன் பாக்ஸ் கடன் வாங்கி பொங்கு சாதம் எடுத்துக்கொண்டான். கிளம்பும் போது, அண்ணா எனக்கு புக்ஸ் வாங்கிட்டு வா என ஆசையாய் அவன் தங்கை கேட்டிருந்தாள். ஆனால் அவனிடம் மொத்தம் 5 ரூபாய் மட்டுமே இருந்தது. 11 மணிக்கு புத்தக கண்காட்சிக்கு சென்று விட்டார்கள். அது ஒரு பெரிய அரங்கம், ஒரு பெரிய மைதானம். அப்போதுதான் கண்காட்சியும் துவங்கி இருந்தது. மொத்தம் 100 ஸ்டால்கள் இருந்தன. ஒரு பெரிய மைதானத்தில் தான் கண்காட்சியை போட்டிருந்தார்கள். வாசலில் போட்டோ எடுத்துக்கொள்ள செல்ஃபி ஸ்டாண்ட் வைத்திருந்தார்கள். ஆசிரியர் வீராசாமி எல்லா பசங்களையும் நிற்க வைத்து ஒரு புகைப்படம் எடுத்தார். பின்னர் அலுவலக வாசலில் அமர்வதற்கு இருக்கைகள் இருந்தன. அங்கே அமர வைத்து உள்ளே சென்று என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு பெரியவர் விளக்கினார். நீங்க வாங்குற புத்தகங்களுக்கு 10% தள்ளுபடி இருக்கு. நுழைவுச் சீட்டு உங்களுக்கு எதுவும் இல்லை. இதோ இந்த சீட்டில் உங்கள் பேர், முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதினா குலுக்கல் முறையில் ஒரு நாளைக்கு 10 பேருக்கு 500 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்களை பரிசாக கொடுப்போம் என்றார். சுமார் 60 மாணவர்கள் வந்திருந்தார்கள். கவனிங்க, இங்கே இந்த காம்பவுண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். மதியம் 1 மணிக்கு எல்லாரும் வெளியே வந்து சாப்பிட்டு திரும்ப உள்ளே போகலாம். நாம் ஒரு 3 மணிக்கா பஸ்ஸில் கிளம்பிடலாம். அப்போ தான் வீட்டுக்கு போக சரியாக இருக்கும்.
சரியா என்று ஆசிரியர் வீராசாமி அனைவரிடமும் கேட்டார். மைதானத்தின் வாசலில் இருந்த காவல் காப்பாளர்களிடம் பசங்களை வெளியே விட வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார். எல்லோரும் கண்காட்சியின் புத்தக அரங்கிற்கு சென்றுவிட சதீஷ் மட்டும் அலுவலக வாசலிலேயே அமர்ந்திருந்தான். நண்பர்கள் அழைத்ததற்கு போங்கடா வரேன் என்று சொல்லிவிட்டான். அவனிடம் 5 ரூபாய் மட்டுமே இருக்கின்றது. உள்ளே போய் புத்தகம் வாங்க வேண்டும் என்ற ஆசை வந்தால் எதை வாங்குவது என எண்ணினான். வளாகத்திற்குள் அலுவலக அறைக்கு எதிர்ப்புறம் டெல்லி அப்பளம் என்ற பேனர் இருந்த கடை இருந்தது. காலார அதை நோக்கி நடந்தான். அவன் தங்கைக்கு டெல்லி அப்பளம் என்றால் அவ்வளவு பிடிக்கும். ரூபாய் 30 என மிளகாய் பஜ்ஜி, காலிஃப்ளவர் பக்கோடா எனவும் எழுதி ஸ்லேட்டில் தொங்கிக் கொண்டு இருந்தது. அப்படியே அருகே சென்று பார்த்துவிட்டு திரும்பும்போது, டே சதீஷு என்று குரல். அந்த கடைக்குள் இருந்துதான் டோம்னிக் அண்ணனின் குரல். கல்லூரியில் படிக்கிறார், பக்கத்து ஊர்க்காரர். அந்த கடையில் பகுதி நேர ஊழியராக பணிபுரிகின்றார். பில் போடுவதும் கணக்குகளை பார்த்து கொள்வதும் அவர்தான். குடும்பத்திற்கு நன்கு தெரிந்தவர். என்னடா திருப்பூருக்கு என்று கேட்க, பள்ளியில் கண்காட்சிக்கு அழைத்து வந்த விவரத்தை கூறினான் சதீஷ். உள்ளவா, ஏதாச்சும் சாப்பிட்றியா என்று கேட்டார். ஏன் புத்தகங்களை பார்க்க போகவில்லை என கேட்க மௌனமாக இருந்தான். டோம்னிக் அண்ணன் தன் கடை ஓனரிடம் கண்காட்சிக்கு உள்ளே போய் வர அனுமதி கேட்டார். கடையில் ஆடியதால் போய் வர சம்மதித்தார் ஓனர். வாடா என உள்ளே அழைத்துச் சென்றார். டோம்னிக் அண்ணனுக்கு IAS படிக்க வேண்டும் என்று ஆசை. அதற்காக தயாரிக்கவும் செய்கிறார். அதனால் தினமும் உள்ளே வந்து ஒவ்வொரு அரங்கத்தில் இருக்கும் புத்தகங்களையும் பார்த்து விட்டார். எங்கே என்ன கிடைக்கும் என்று கூறினார். எல்லா பசங்களையும் அழைத்தார். என்ன புத்தகம் எல்லாம் இங்கே இருக்கு, எதையெல்லாம் வாங்கலாம் என்று மாணவர்களுக்கு விளக்கினார். ஒருவன் தெனாலிராமன் கதை புத்தகத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருந்தான். இது உங்கள் ஸ்கூல் லைப்ரரியிலே இருக்குங்கண்ணா, புதுசாக இன்னும் நிறைய இருக்கு, அங்கே போய் பாரு என வழி நடத்தினார். சதீஷுக்கு பயங்கர மகிழ்ச்சி. அண்ணனை சந்தித்ததும் அவர் கூட அரை மணி நேரம் சுற்றியதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சீக்கிரம் கடைக்கு திரும்பினார். சதீஷும் கூடவே சென்று விட்டான். இப்போது சதீஷை ஓனர் கூப்பிட்டு பேசினார். தம்பி, நல்லா படிப்பியா என்றார். இல்லை. இந்த பதிலை அவர் எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை என்று யாரேனும் சொல்வார்களா என்ன? ஆனா படிக்க ஆசை என்றான் சதீஷ். கடை ஓனர் எதுவும் சிந்திக்காமல் தன் பாக்கெட்டில் இருந்து 2 100 ரூபாய் தாள்களை எடுத்து சதீஷிடம் கொடுத்து, போய் நீ ஆசைப்பட்ட புத்தகங்களை வாங்கிக்க என்றார். அவன் உற்சாகமாக அரங்கத்தை நோக்கி ஓடினான். என்னன்னா கண் கலங்கி இருக்கீங்க என்று ஓனரை பார்த்து டோம்னிக் கேட்டான். நான் படிக்க ஆசைப்பட்டேன் டோம்னிக், ஆனால் சூழல் அமையல. அவன் கண்ணில் ஏக்கத்தையும் உற்சாகத்தையும் பார்த்தேன். பார், எவ்வளோ மகிழ்ச்சியாக ஓடுறான். எல்லோரும் சாப்பிட்டு முடித்தனர். சதீஷ் மட்டும் சாப்பிடவில்லை. அவனுக்கு பசி இருக்கவில்லை. நண்பர்கள் எல்லோரும் சாப்பிட்டுவிட்டு கண்காட்சி அலுவலக வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள். சதீஷ் தன் டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கொண்டு அப்பள கடைக்கு போய்விட்டான். அங்கே பின்னால் அமர்ந்து பாத்திரம் துலக்கும் பாட்டியுடன் உண்டான். ஏதேதோ கதை பேசிக்கொண்டிருந்தான். உடைந்த ஒரு அப்பளத்துண்டனை தொட்டுக்க டோம்னிக் அண்ணன் நீட்டினார். என் தங்கச்சிக்கு டெல்லி அப்பளம்னா ரொம்ப பிடிக்கும்னா, நான் இதை பையில் வச்சுக்கவா என்று கேட்டான். வேணாம் தம்பி, அது காஞ்சிடும், பையும் எண்ணெயாகிடும், நீ சாப்பிட்ரு என்றார். பாட்டி அவன் டிஃபன் பாக்ஸை கழுவி தருகிறேன் என்றார். ஓனர் அந்த சமயம் வெளியே போயிருந்து உள்ளே வந்தவர் அவன் வாங்கிய புத்தகங்களை எல்லாம் காட்டி நீட்டினான். ஆஹா, எல்லாம் நல்ல புத்தகங்களா இருக்கே, எல்லாத்தையும் நீயே படிச்சுட்டு உன் நண்பர்கள்கிட்டையும் கொடு என்றார். ஆசிரியர் வீராசாமி சரியாக 3 மணிக்கு எல்லோரையும் வரிசையில் நிற்க வைத்தார். டிஃபன் பாக்ஸை மறந்திருந்தான் சதீஷ். பையுடன் ஓடிச் சென்று பாட்டியிடம் டிஃபன் பாக்ஸை வாங்கி கொண்டு பேருந்தில் ஏறிவிட்டான். மனம் முழுக்க உற்சாகம். காலையில் வரும்போது அவ்வளவு சோகமாக இருந்தான். நண்பர்களுக்கும் அவன் ஏன் சோகமாக இருக்கான் என்று தெரியும். சிலர் நாம் புத்தகம் வாங்கி ஒவ்வொன்றாக படிக்கலாம் என்றும் சொல்லியிருந்தார்கள். ஆசிரியரிடம் தான் வாங்கிய புத்தகங்களை காட்டினான். அவர் தட்டி கொடுத்தார். வீட்டிற்கு சென்றதும்
அவனுக்கு 2 இன்ப அதிர்ச்சிகள் காத்திருந்தன. ஒன்று, டிஃபன் பாக்ஸில் நொறுக்கப்பட்ட டெல்லி அப்பளம் இருந்தது. டிஃபன் பாக்ஸை கழுவிய அந்த பாட்டி வைத்திருக்கின்றார். தங்கை மகிழ்ந்தாள். பக்கத்து வீட்டிற்கு டொமினிக் அண்ணன் தொலைபேசியில் பேசியிருந்தார். அன்றைய குழுக்களில் 500 ரூபாய் மதிப்பிலான புத்தகங்கள் சதீஷுக்கு விழுந்திருக்கு. சதீஷ் அவன் பெயரையும் முகவரியும் எழுதி போடவே இல்லையே என்று யோசித்தான். ஆனால் அவன் பள்ளி நண்பர்கள் 59 பேரும் சதீஷ் பெயரையே எழுதி போட்டு இருக்கின்றார்கள், ஆசிரியர் வீராசாமி உட்பட. நன்றி. நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில குட்டீஸ் சுட்டீஸ் நேரத்துல வெளியனவர்கள் பகிர்ந்த கதையை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா குட்டீஸ்? அப்ப மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம். com.radio@alagappauniversity.ac.in. இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மட்டுமில்லாம அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.